என்ன போகிறீங்க? எதை? தாவரத்தை வரைய போகிறீங்க. தாவரத்தின் பாகங்களை பற்றி சொல்லவும் போகிறீங்க. அப்படியா? வரீங்க, சீக்கிரமாக வரீங்க. இப்போ நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறது என்னது? ஏன் கலர்ஸ் ஆஃபீஸில் வரையலாமே? கலர்ஸ் ஆஃபீஸ் எடுத்து வரீங்க. வந்து என்ன கலரில் இருக்கும்? தண்டு என்ன கலர்ல இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும். இலைக்கு இலை காம்போட சேர்ந்து வருமா, தண்டோட ஒட்டி வருமா? இலை போடுறது சரியா தவறா? வெரி குட். இலையும் தண்டையும் வேறையும் யார் போட்டுருக்கிறது? யாங்கி போட்டுருக்கு. அப்படியே அச்சியா போனா போட்டுக்கிட்ட அச்சியா போப்பா. சாமி சச்சாட கொடுப்பா யாங்கி. இது ரெண்டு கவனி. அதுக்கு வேற கலர்ல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்ப போடுறது எது அச்சியா? நீங்க பாருங்க. பூக்களுக்கு வேற கலர்ல எடுத்து யூஸ் பண்ண. மஞ்சள் கலர் பூவா பெருசா போடுங்க. ரோஸ் கலர்ல கூட போடுவாங்க. பெரிய பூவா போடுங்க, கொஞ்சம் கணக்கு தர மாதிரி. ஓகே. ஹரிச்செல்வம் ப்ளீஸ் கம். வேருக்கு வந்து பச்சை கலர்ல வந்து யாழ்னி வந்து பெயிண்ட் கொடுத்துருக்கிறது சரியா? மாத்து. என்ன கலர்ல கொடுக்கலாம்? அச்சா ஓரமா நெல்லு. இந்த பக்கம் நெல்லு, இந்த பக்கம் என்ன கலர்ல கொடுக்கணும்? ஆரஞ்சு கலர்ல கொடுக்கணும். வெரி குட் ஹரிச்செல்வம். போடப்பட வேண்டிய பாகங்கள் என்னப்பா இருக்கு? இலை போட்டாச்சு, பூ போட்டாச்சு, வேர் போட்டாச்சு, தண்டு போட்டாச்சு. இந்த மிச்சம் இருக்கிறது கனி போட்டு, பழம் கனி ஏமா போடு. போட்ட செடி எல்லாம் போல இருக்கிறது. எந்த செடி மாதிரி இருக்குப்பா? எந்த செடி மாதிரி இருக்கு? தக்காளி மாதிரி இருக்கு. வெரி குட். 3 பேர் சேர்ந்து தக்காளி செடியை போட்டீங்க. அப்படியே திரும்பி ஹரிச்சல் வந்து திரும்பி கோகுல் போப்பா. கோகுல் லோகேஷ் கொஞ்சம் வேகமா வாப்பா. லோகேஷ் அதோடைய பாகத்தை குறி பார்க்கலாம். குறிச்சுவீல லோகேஷ் அச்சா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க. அதுக்கு பேரு கனி. வெரி குட் லோகேஷ், வெரி குட். அடுத்து இலை. வெரி குட். அடுத்து வேர். அடுத்து
பேரு கொஞ்சம் பெருசா எழுது. வெரி குட் லோகேஷ், வேகமா பெருசா எழுது. தண்டு என்ன காணா, இன்னும் இந்த புள்ளி வைக்கணும். தண்டு கழிச்சுக்கணும். அடுத்து ஒரே ஒரு பாகம் இருக்கு, இன்னொரு பாகம் இருக்கு வரா. இதுதான் மலர். ஓகேவா? சரி, நீங்க 4 பேர் அப்படியே ஒரு கிளாஸ் கொண்டு உட்காந்துங்க, அமைதியா இருப்பாங்க. அடுத்து தர்ஷினி போப்பா. தர்ஷினி போ, ஸ்ரீ தர்ஷினி போ, நீ போ, முன்னாடி போ, போங்க வேமா போங்க. இப்ப வேரினுடைய பணிகளை சொல்லுப்பா. நீ சௌமியா அந்த வேர்கிட்ட போ, டக்குனு வேர்கிட்ட போமா. வேரோட பணிகள் என்ன, சத்தமா சொல்லு. வேரோட பணிகள் சொல்லு தர்ஷினி. அங்க போய் பக்கத்துல நின்று சொல்லு. வேரின் பணிகள் எந்த படிச்சு சொல்லிருந்தா பாடம் முழுக்க நீ படிச்சு சொல்லிருந்தேன். நீ ஆமான்னு சொல்லு, இல்லை சொல்லுனாச்சியா? மாற்றாம பார்க்க மாட்டேங்க. சரி சொல்லு. வேரினுடைய பணிகள், வேறு எதுக்கு பயன்படுது? சரி, அப்படியே முழுவதும் வந்துருங்க. திரும்பி அப்படியே வந்து அடுத்த ஆச்சா போங்கப்பா. பணம் போட்டவங்களே போங்க, பணம் போட்டவங்க சீக்கிரம் போங்க, பணம் போட்டவங்க சீக்கிரம் போங்கப்பா. அச்சியா சொல்லு. வேறு பணிகள் பக்கத்துல பூமிக்கு எதிராக, பூமியின் குடியிருப்பு விசைக்கு எதிராக வளரும். அடுத்து அதனுடைய முக்கியமான பணி. சத்தமா சொல்லு. வெரி குட். உணவாக வேறு பயன்படுத்தக்கூடிய பாகங்கள் என்னென்ன? உணவை சேமிக்கக்கூடிய வேறு இருக்குல்ல, அப்படின்னு என்னென்ன படிச்சோம்? தவறு. எதுப்பா படிச்சோம்? எதை படிச்சோம்? முள்ளங்கி, காரட்டு, பீட்ரூட் படிக்கலையா? அப்படி சொல்ல மாட்டீங்க. அடுத்து தண்டு. தண்டை பற்றி யாருன்னு சொல்லுப்பா. தண்டு என்ன பண்ணுது? கடந்தது. அப்புறம் வேற என்ன செய்யுது? எதை தாங்குது? தண்டு. வெரி குட். இலைகள் இதெல்லாம் தாங்குது. மலரினுடைய பணிகள் யாருக்கு தெரியும்? 4 பேர்ல இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா மலரின் பணிகள்? சொல்லு. மலரோட பணிகள் தேனை சேமித்து வைக்கிறது. தேனை சேமிக்குது, மனம் வருகிறது. வேற நடிச்சிருக்கோம். உணவாக பயன்படுகிறது. இன்னொரு முக்கியமான பணியில இருக்கு. இன்னொரு முக்கியமான பணி சொல்லு. வெரி குட். மலர் தான் காயாகி கனியாகுது. இனப்பெருக்க உறுப்பாக இருக்கு. என்ன உறுப்பா இருக்கு? அதுலதான் விலைகள் வருது. இன்னொரு தாவரத்தை தோற்றுவிப்பதற்கு, இன்னொரு தாவரத்தை தோற்றுவிக்கிறதுக்கு என்ன செய்யுது? அது இனப்பெருக்க பாகமாக பயன்படுகிறது. இப்ப இதுல அதுக்கப்புறம் இலைகளுடைய முக்கியமான பணி யாருக்கு தெரியும்? இலையோட முக்கியமான பணி சொல்லுப்பா. ஹரிச்செல்வம். வெரி குட். இதை முழுமையா உன்னால சொல்ல முடியுமா? 4 இடத்துல யாராவது ஒரு ஆளு யாரும் சொல்ற? எது இலையோட வேலை என்ன, தண்டோட வேலை என்ன, வேரோட வேலை என்ன, கனியோட வேலை என்ன யாரால சொல்ல முடியும்? யார் சொல்றீங்க? சொல்லு. கருத்து. வெரி குட். கருத்து கேட்டுட்டு வெரி குட். தண்டு சொல்லியாச்சு, வேறு சொல்லியாச்சு. அடுத்து இலைகள். உணவாக பயன்படுகிறது. இலையில் பச்சை உள்ளது. பச்சையத்தை வைத்து ஒளி சட்டையின் மூலம் உணவை தயாரிக்கிறது. உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. கனிகள் உணவாக பயன்படுகிறது.
மலை இது தேனீக்கள் தேனீ எடுக்க பயன்படுகிறது. இது உணவாக பயன்படுகிறது. சரி. இது மகரந்தம் உள்ளது. என்ன உள்ளது? மகரந்தம் உள்ளது. எதுல? பூக்களில் மகரந்தம் உள்ளது. சூலகமும் உள்ளதா? இருக்கு. வெரி குட். இப்ப கேட்கறதுக்கு மட்டும் பதில். இலையாக நாம் உண்ணக்கூடிய உணவுகள் எது எது? நாளைக்கு முட்டைக்கோஸ். சரி, அடுத்து கீரை வகைகள். சொல்லலாம். வெரி குட். வெரி குட். புதினா. ஓகே. சொல்லு. கண்டங்கீரை. சரி. காயாக பயன்படக்கூடிய உணவுப் பொருட்கள் எது எதுப்பா? கிருத்திகா. காயாக பயன்படக்கூடிய சொல்லுங்க பார்த்தா. வெரி குட். கத்திரிக்காய், வெண்டைக்காய். காய் முடியுது பூராமே காய்கள் தான். சரி. சரி. தண்டை உணவாக நம்ம சாப்பிடுறோமா? யார் சொல்றா? உள்ள ஓடிடு. அங்க போ. தண்டா பயன்படக்கூடியது. வெரி குட். உருளைக்கிழங்கு. வெரி குட்ரா. வெரி குட். இது இஞ்சி. வெரி குட். உன் பேர் என்ன? ஸ்ரீகர்ஷினி. சொல்லுப்பா. முள்ளங்கி வேறு தவறான பதில். வாழைத்தண்டு. உன் பேர் சொல்லு. உன் பேர் என்ன? பிரியதர்ஷினி. வாழைத்தண்டு. வெரி குட். தென்னந்தண்டு. சொல்லியாச்சு. எல்லாம் சொல்லியாச்சு. சிறப்பாக தாவர உலகம் பாடம் முழுமையும் நேற்று படிக்க சொல்லியிருந்தேனா? சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? எங்க படிக்கிறீங்க? இந்த தடவை சிறப்பாக சொன்னது ஹரிசெல்வம். அவங்க கை தட்டுங்க. அவனுக்கு 20 ஸ்டார் வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக சொன்னது யாழினி. யாழினிக்கு 15 ஸ்டாரு. அக்ஷயாவுக்கு 15 ஸ்டாரு. மற்ற எல்லா பேருக்கும் 10 ஸ்டார். தேங்க்யூ. போலாம்.